ஏழரை சனி பெருசா அபிவிருத்தி நமக்கு வராது, நமக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நடுவில் எதுவும் முயற்சியே செய்யாமல் இருந்தார்கள். நிறைய பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் தலையில ஏற்பட்டது, வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்பட்டது, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டது. நிறைய பேர் திருமணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி காலகட்டங்கள்ல அதெல்லாம் நடக்காமல் போய் கொடுத்த பத்திரிகை எல்லாம் ரத்தாகி கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது. நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், ராசியில ராக வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீடு பிடித்தார்கள். அந்த வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமற்ற நிலையை ஏற்படுத்தியது. பணம் சம்பந்தப்பட்ட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இனிமேல் உங்களுக்கு லாபம் கூடுதலாக வரும். ஏன்னா வக்ர சனியின் உக்ர பார்வை லாபஸ்தானத்துக்கு விழுகிறது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஆயுள் காரகன் சாட்டனுக்கு குரு பார்வை என்று சொன்னாலே ஆயுள் அபிவிருத்தி ஆகிறது, நோயிலிருந்து மளமளவென்று வெளியே வரக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஆபீஸில் வேலை பளு அதிகமாகட்டும். அவ்வாறு அது அதிகமானால்தான் நீங்கள் அதிக இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக பெற முடியும். புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல் சங்கர். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கோச்சாரத்தில் சாட்டர்ன் சனி பகவான் இப்பொழுது மீன ராசியில் அதே ராசிக்குள் வக்ரமடைய போகிறார். ஜூலை மாதம் 26 தொடங்கி கிட்டத்தட்ட 4.5 months இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது என்ன செய்ய போகிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி, விதியில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஆயுள் காரகம் மேலும் கர்ம காரகம் என்ற காரகத்துவம் கொண்டுள்ள இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது என்பதை முதலில் பலன்களாக பார்த்துவிட்டு பிறகு வக்ரம் என்றால் என்ன என்பதை விவரமாக காண்போம். கும்பராசிக்கு இந்த சனி வக்கரம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா கும்பராசிக்கும் தெரியும் இன்னும் கிட்டத்தட்ட அந்த 7.5 சனியுடைய பாக்கி ஒரு 1.5 years வரைக்கும் இருக்கிறது. இதுல என்னன்னா, இவர்கள் 7.5 சனி பெருசா அபிவிருத்தி நமக்கு வராது, நமக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நடுவில் எதுவும் முயற்சியே செய்யாமல் இருந்தார்கள். நிறைய பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் தலையில ஏற்பட்டது, வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்பட்டது, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டது. நிறைய பேர் திருமணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி காலகட்டங்கள்ல அதெல்லாம் நடக்காமல் போய் கொடுத்த பத்திரிகை எல்லாம் ரத்தாகி கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது. நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், ராசியில ராக வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீடு பிடித்தார்கள். அந்த வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமற்ற நிலையை ஏற்படுத்தியது. நிறைய பேர் பிரச்சனையை தீர்க்கணும்னு அவரவர் தெரிந்த ஏதோ ஒரு மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்தார்கள். அதாவது புதுசா இந்த கரன்சி போன்ற விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது, ஒரு இடத்தை ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வாங்கி கைமாற்றி விட்டு அதிக லாபம் எடுத்துடலாம். அந்த மாதிரி அவரவர் தொழில் துறைகளில் என்னென்ன சூட்சமங்கள் இருந்ததோ அதையெல்லாம் முயற்சி செய்தார்கள். ஆனால் நிறைய முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் கை கொடுத்தது, எதிர்பார்த்த ஒரு ஸ்பீடு வரவில்லை. இப்போ குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கடனாக இவர்கள் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ராசியில் இருந்த ராகு இவர்களை தாறுமாறாக தூண்டிவிட்டது. ஆனால் ராசியாதிபதி சனி இதுநாள் வரை நேர்கதியில் இருந்ததனால் கடைசி வரைக்கும் முயற்சி செய்தார்கள். அதன் மேல் அவர்கள் முயற்சி செய்யாமல் முடங்கித்தான் இருந்தார்கள். இப்போ சனி வக்கரம் அப்படின்னா இவர்களே வக்கரம் அடைகிறார்கள். இவர்களே இயல்புக்கு மாறிய ஒரு ஸ்பீடு பிடிக்கிறார்கள். அது எந்த இடத்துலனா, தனம், குடும்பம், வாக்கு, இந்த 3 விஷயங்கள்ல தாறுமாறான ஒரு ஸ்பீடு பிடிக்கிறார்கள்.
இதுல பிளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். ஆனா இந்த இடத்துல பிளஸ் தான் வரணும். ஏன்னா சுபக்கிரகம் குருவின் பார்வை பூரணமாக சனியை நல்வழிப்படுத்துகிறது, சனியை திருத்துகிறது அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம். இப்போ என்னாகும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு இவர்களுக்கு தெரியாத அனைத்து யுக்திகளையும் இவர்கள் கையில் எடுத்துக் கொள்வார்கள். மளமளவென்று ஒவ்வொரு கடனாக இவர்கள் அடைத்து விடுவார்கள். இது இவர்களுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். காசு கையில் தங்காது, அது செலவாகும். ஆனால் கடன் தீரும். கடன் தீர்றது அப்படிங்கிறதே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். கொடுத்த வாக்கை இவர்கள் காப்பாற்றுவார்கள். இது நாள் வரை குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன ஈகோவாக இருந்தாலும் பெரிய பெரிய ஈகோவாக இருந்தாலும் இனி பார்ட்னருடன் சண்டை போடாமல் நான் சொல்வதை நீ கேள், நீ சொல்வதை நாம் கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு சமாதானத்துக்கு இவர்கள் வந்து விடுவார்கள். உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய ஆபீஸ்லயோ உங்க தொழிலையோ இல்லை உங்களுடைய வியாபாரத்திலோ நல்ல மதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் இனிமேல் நீங்கள் அளவாகத்தான் பேசுவீர்கள். மளமளவென்று நாம் பேசி காரியம் சாதிக்க முடியாமல் இது நாள் வரை போனது இனி சிக்கனமாக பேசி அந்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் சகோதரர்களுடன் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகும். பணம் சம்பந்தப்பட்ட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இனிமேல் உங்களுக்கு லாபம் கூடுதலாக வரும். ஏன்னா வக்ர சனியின் உக்ர பார்வை லாபஸ்தானத்துக்கு விழுகிறது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. அது வீடு மாறினாலும் சரி, புது வீடு கட்டினாலும் சரி, கட்டின வீட்டை வாங்கினாலும் சரி, எல்லா அசைவுகளிலும் ஒரு லாபத்தை நீங்கள் மறைமுகமாக உள்வாங்கிக் கொள்வீர்கள். வாகனத்தை மாற்றினாலும் அதிலும் ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள். அம்மாவுடைய ஹெல்த்து வெல்த் போன்ற விஷயத்தில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வரும். இனி நீங்கள் அவர்களுடன் அனாவசியமாக வாதாட மாட்டீர்கள். ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மாத்துர்ஸ்தானத்தை, உங்களுடைய லக்ஷரி வீட்டை, சுகஸ்தானத்தை சனி பார்க்கிறார். நீங்களே உங்களுடைய லக்ஷரியை வெறித்தனமாக பிடித்து அதனை பூரணமாக்கி கொள்வீர்கள். குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு விழுகிறது. அதனால் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமாதானமும் அனுகூலமான பலன்களும், நல்ல மார்க்கு, நல்ல ரிசல்ட் வாங்கி அந்த பெருமை அப்படிங்கிறது உங்களுக்கு பூரணமாக தேடி வரும். எப்படியும் நீங்கள் அந்த கடனை அடைத்து விடுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். இனி கடன் வாங்கும் பொழுது ரொம்பவும் உஷாராக இருப்பீர்கள். இது நாள் வரை இருந்த அந்த நீ பெயின், அசிடிட்டி, கேஸ்ட்ரிக், பேக் பெயின் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சமாதானமும் ஒரு தீர்வும் கண்டிப்பாக ஏற்படும். உங்களிடம் வம்பு வைத்து கொண்டிருந்த ஆப்போசிட் நபர்கள் பலம் இழந்து விடுவார்கள். சிம்பிளா நோ கமெண்ட்ஸ் நோ ரிப்ளை என்று சொல்லி நீங்களும் அங்கிருந்து நகர்ந்து விடுவீர்கள். திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல், திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்த நபர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ், அனுகூலமான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஈகோ என்பது கிளியர் ஆகிவிடும். மெயினா ஆயுள் காரகன் சாட்டனுக்கு குரு பார்வைனாய, ஆயுள் காரகன் சாட்டனுக்கு குரு பார்வை என்று சொன்னாலே ஆயுள் அபிவிருத்தி ஆகிறது. நோயிலிருந்து மளமளவென்று வெளியே வரக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஆபீஸில் வேலை பளு அதிகமாகட்டும். அவ்வாறு அது அதிகமானால்தான் நீங்கள் அதிக இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக பெற முடியும். அப்ரைசல் என்பது கண்டிப்பாக ஏற்படும். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஐடியா இருந்தால் நீங்கள் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை பக்காவாக செய்து கொண்டு அந்த விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதுல திடீர் திருப்பம் அப்படின்னா,
இந்த சுபக்கிரகமான குருவின் பார்வை ராசியாதிபதியை பார்ப்பது, ராசியாதிபதி வேகம் எடுப்பது, வெகு நாட்கள் இழுபறியாக இருந்த அந்த பழைய சொத்து விவரங்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு ஆன்மீக நாட்டம் என்பது உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். வெள்ளிக்கிழமைகளில், சனிக்கிழமைகளில், புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னா அது கெட்டது அப்படின்னு எல்லாரும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஜோதிடத்தில் வக்ரம் என்பது ரெட்ரோகிரேட் அப்படின்னா அந்த கிரகம் பின்னோக்கி போவதாக அர்த்தம். இதனால் வக்ரம் கெட்டது அப்படின்னு நாம் பயப்பட தேவையில்லை. இந்த சனி பகவானை அல்டிமேட் ஜட்ஜ், அன்பார்ஷியல் ஜட்ஜ், பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய நீதிபதி, எப்பொழுதும் நாம் செய்யும் கர்ம வினை, கர்மம்னா செயல், அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தகுதியான தீர்ப்புகளை கண்டிப்பாக வழங்குவார். அதனால் நாம் நல்லதே செய்யும் பொழுது நாம் இதற்காக பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு ரியர்ஸ் கியர் எஃபெக்ட். வக்கர நிலையில் இருக்கும் பொழுது சனி பகவானின் பார்வை மற்றும் கதிர்கள் பூமியில் வழக்கத்தை விட வித்தியாசமான மற்றும் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். பிளான் பண்ணி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவது, பெரிய முதலீடு செய்ய போவது, இதற்கெல்லாம் கொஞ்சம் நாம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் பெருமை. இந்த மாதிரி பீரியடில் நினைத்த காரியம் உடனே நடக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் பொறுமை அவசியம். மேலும் பிளாஷ்பேக் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். பழைய பாக்கிகள், முடிக்காத வேலைகள் அல்லது கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் மறுபடியும் தூசி தட்டி எடுத்து கொண்டு வந்து வேக வேகமாக அந்த விஷயத்தை நாம் முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது கண்டிப்பாக நடக்கும். வக்ரம் என்றது இயல்புக்கு மாறிய நிலை. பொதுவாகவே இந்த சனி பகவான் வந்து ஸ்லோ, சோம்பேறித்தனமான, மந்தம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படியே வேகம், அதிவேகம், ஆப்போசிட்டாக செயல்பட்டு மிகவும் வேகமாக ஒரு செயலை முடிக்கக்கூடிய அமைப்பு. கடுமையான உழைப்பை இது காலகட்டங்களில் பொதுவாகவே மக்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த வேகம் அப்படின்னு நான் சொல்வது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், கோச்சாரத்தில் சனி வக்கரம் அடையும் பொழுது இது உங்களுக்கு ஒரு போனஸ் பீரியட். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக பெற முடியும். இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது குறிப்பா திருமண தடை, ஆயுள் அபிவிருத்தி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்கள் யாருக்கெல்லாம் நிலுவையில் நிற்கிறதோ இதெல்லாம் ஒரு மின்னல் வேகம் எடுத்து கடகடகடவென்று அந்த விஷயங்கள் நடந்துவிடும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்ய. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.